இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களே சொல்லுங்க, அந்த ரகுராம எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான். கடைசியா என் பொண்ணு செத்து போனதுதான் மிச்சம். எல்லாத்தையும் நினைக்க நினைக்க அந்த ரகுராம் மேல எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. ஏதாவது அவனை செய்யணுங்கிற கோபம் வருது. ரகுராம் மேல இவனுக்கு இருக்கிற கோபத்தை வச்சு நாம நினைக்கிறத ஈஸியா சாதிக்கலாம். எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. என் பொண்ணும் போய் சேர்ந்துட்டா. இதோ நானும் ஜெயிலுக்கு வந்துட்டேன். ஆனா அந்த ரகுராம இனி மக மருமக பேரம் பேத்தி குழந்தைங்க அண்ணன் தம்பிங்கன்னு சந்தோஷமா வாழ போறான். இங்க நான் 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு நடந்ததை எல்லாம் நினைச்சு நினைச்சு புலம்பி புலம்பி பைத்தியமாவே அலைய போறேன். இல்ல லிங்கம், இனிமே நீங்க ஜெயில இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, உங்களை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அது எப்படிங்க முடியும்? எனக்கு தான் ஆயுள் தண்டனை கைதின்னு உறுதி ஆயிடுச்சு. சட்டப்படி வெளியில கொண்டு வர முடியாது. ஆனா சட்டத்தை மீறி வெளியே கொண்டு வர என்னால முடியும். அப்போ என்ன வெளியில எடுங்க. நான் நேரா போய் அந்த ரகுராம கழுத்தை வெட்டிட்டு நான் தாண்டா கொலை பண்ணேன்னு தைரியமா சொல்லிட்டு திரும்ப ஜெயிலுக்கு வந்துடுறேன். அப்படி ஒரே நிமிஷத்துல அவனோட உயிர் போக கூடாது. அவன் உயிரோடு இருந்துகிட்டு ஏண்டா உயிரோட இருக்கோன்னு நினைச்சு நினைச்சு தினம் தினம் சாகணும். எனக்கும் உங்களுக்கும் பண்ண துரோகத்தை சொல்லி சொல்லி அந்த ஆள சாகடிக்கும். அந்த குடும்பத்தையே சீரழிக்கணும். சரிங்க, நான் வெளியில வந்து என்ன பண்ணணும்? நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னு தான் போலீஸ்க்கும் மத்த எல்லாருக்கும் தெரியணும். ஆனா நீங்க என்னோட கஸ்டடியில தான் இருப்பீங்க. அந்த ரகுராம்க்கு எதிரான காரியங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா அது எல்லாத்தையும் நீங்க தான் செய்றீங்கன்ற பழி உங்க மேலதான் விழும். அந்த பழிய மட்டும்தான் நீங்க ஏத்துக்கணும். நான் சுதந்திரமா அடுத்துன்னு அவர் குடும்பத்தை அழிக்கிறதுக்கான அத்தனை வேலையும் செய்வேன். உங்களை வச்சுதான் அத்தனை வேலையும் செய்ய போறேன். அப்பதான் என்னால வெளியே ஃப்ரீயா இருக்க முடியும். நீங்க தலைமறைவா இருந்தாலும் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதுக்கான ஏற்பாட நான் பண்றேன். சரிங்க, நீங்க சொல்றத நான் கேக்குறேன். முதல்ல என்ன வெளியில எடுங்க. சரி, நான் ஏற்பாடு பண்றேன். சரிங்க.